வாங்கப்பா. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் லெமன் டீ போட்டு குடிக்கிறோம்ல, அந்த லெமன் கிராஸ் இது எப்படி வளருதுன்னு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு வீட்டில் ஒருத்தவங்களும் வளர்த்தா நல்லது. ஏன்னா சளி பிடிக்குதுல்ல, சளின்னு பிடிச்சாலே இந்த டீயை போட்டு குடித்தா சளி போயிடும். சளி பிடிக்காது. நுரையீரலில் சளி பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நுரையீரலில் இருக்கிற சளியை சுத்தமாக எடுத்துரும். எப்படி வளருதுன்னு பாருங்கள். ஈஸியாக வளருது. இதை இந்த இந்த மாதிரி இருக்கிறத உடச்சி வச்சாலே நம்மளுக்கு வந்துடும். வேரோடு தான் வைக்கணும்னு இல்லை, இது மாதிரி இருக்கிறத உடச்சி வைக்கணும். உடச்சி வச்சாலே நம்மளுக்கு நல்லா வரும். வளர்க்கலாம் ஈஸியாக. இது எல்லார் வீட்டிலையும் வளங்க, நல்லா பயன்பெறுங்க. டீ போட்டு குடிங்க. இது லெமன் டீ போடுற கிராஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது பில்லு மாதிரி தான் வளருது. நல்லா வளரும். நல்லா நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு இப்போ புது சோலையாக வந்திருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் முத்தின இலையாக இருந்தது, கொஞ்சம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் வாங்கி வளங்க. இதே மாதிரி லெமன் டீ போட்டு குடிக்கலாம். இந்த மழை நாள் வருது இல்லை, இப்போ நம்மளுக்கு இது யூஸ் ஆகும்ல. எல்லோரும் வாங்கி வளர்க்கலாம்ல. வீட்டில் வளர்த்துமா நம்ம வீட்டிலையும் நம்ம டெய்லி வயசானவங்க இருந்தாலும் டெய்லி வேறு எந்த டீயும் கொடுக்காத இந்த டீயை போட்டு கொடுக்கலாம். கொடுத்தாக்க அவங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். சளி கிளி பிடிக்காது. உடம்புல இருக்கிற அந்த நுரையீரலில் இருக்கிற சளி. நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதை மாதிரி நாங்கள் சொல்கிறது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வளர்க்கட்டும், யூஸ் பண்ணட்டும். நல்லது, இது உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.